நேரடியாவே கேக்குறேன். எதுக்காக தாலி பிரிச்சு கோக்குற ஃபங்க்ஷனுக்கு பாட்டி கிட்ட ஓகே சொன்னீங்க? அவங்க கேட்டாங்க, நான் ஓகே சொன்னேன். நாம தான் இன்னும் 7 மாசத்துல பிரிய போறோம்ல, அப்புறம் எதுக்கு தங்க தாலி எல்லாம்? இந்த மஞ்ச கயிறே போதும். இப்ப என்ன பண்ணணுங்கிற? நீங்க எப்படியோ என்னோட அப்பா அம்மா எல்லாரும் இங்க வந்தாலும் அவங்க முன்னாடி என்ன அவமானப்படுத்துற மாதிரி ஏதாவது செய்வீங்க. அது அவங்களுக்கு தான் சங்கடம். அதனால பாட்டி கிட்ட எல்லாம் வேண்டாம், அனு ஆகாஷ்க்கு மட்டும் பண்ணலான்னு இப்பவே சொல்லிடுங்க. நான் அப்படிலாம் சொல்ல முடியாது. அதுவும் இல்லாம பாட்டி எல்லார்கிட்டையும் இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அதனால இதுக்கு மேல நான் அதை ஸ்டாப் பண்ண சொல்லி யாரையும் ஹர்ட் பண்ண முடியாது. அப்போ நான் எங்க அப்பா அம்மா எல்லாரும் ஹர்ட் ஆனா பரவாயில்லையா? ஊசா, உங்க அப்பா அம்மாவையும் சேர்த்து தான் சொல்றேன். அவங்க அணுவுக்கு மட்டும் செஞ்சுட்டு உனக்கு இதை பண்ணலன்னு ஃபீல் பண்ண மாட்டாங்களா? என்ன அப்படி பாக்குற? பேசுறது நீங்க தானான்னு பார்த்தேன். அது சரி, உலகத்துல இருக்கிற எல்லாரோட ஃபீலிங்ஸையும் உங்களால புரிஞ்சுக்க முடியுது. ஆனா என்ன பார்த்தா மட்டும் இளக்காரமா உங்களுக்கு? நானே சொல்றேன், எனக்கு இந்த புது தாலியெல்லாம் வேண்டாம். என் அப்பா அம்மா கிட்ட நான் பேசிக்கிறேன். அவங்களை எப்படி சமாளிக்கிறதுன்னு எனக்கு தெரியும். இப்ப என்னதான் பண்ண சொல்ற? அபிக்கு தங்கத்துல தாலி போட உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னு பாட்டி கிட்ட சொல்லிடுங்க. சொல்ல முடியாது. ஏன் சொல்ல முடியாது? போய் சொல்லுங்க. நீ வேணா போய் சொல்லு. நான் எப்படி பாட்டியை எதிர்த்து பேச முடியும்? நீங்க தானே உங்க வீட்ல யார் கூடவும் பேசக்கூடாது, பழகக்கூடாதுன்னு ரூல்ஸ் போட்டிருக்கீங்க. என்ன அடிமை மாதிரி நடத்துறீங்க? 8 மாசத்துல வெளியே அனுப்புறதாவும் அது வரைக்கும் உங்க கண்ட்ரோல்ல இருக்கணும்னு சொல்லிருக்கீங்கல்ல. நீங்களே போய் சொல்லுங்க, என்னால முடியாது. உனக்கு ஏன் இந்த ஃபங்க்ஷன்ல விருப்பம் இல்லைன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இவர் நாளைக்கு இந்த ஃபங்க்ஷன் நடக்கும். எல்லார் முன்னாடியும் ஆகாஷ் அணு கழுத்துலயும் நான் உன் கழுத்துலயும் தங்கத்துல தாலி போடும். நீ வேணா தடுக்க முடிஞ்சா அதை தடுத்துக்கோ. பாவி, என்ன மாத்தி மாத்தி பேசுறது மட்டும் இல்லாம எனக்கு விருப்பம் இல்லைன்னு பழைய தூக்கி எம்எல்ஏ போட்டு போறாரு. இவர் மனசுல என்ன இருக்குன்னு கண்டுபிடிக்கிற மாதிரி ஒரு மிஷினை மட்டும் யாராவது கண்டுபிடிச்சு கொடுத்தா அவங்களுக்கு நான் வாழ்நாள் முழுக்க அடிமையாவே இருப்பேன். என்னால புரிஞ்சுக்கவே முடியலையே. எதுக்கும் இந்த செயலர் கிட்ட ரொம்ப உஷாரா தான் இருக்கும்.